மக்கள்ஸ் இதெல்லாம் குகைங்களாமா. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200, 300 வருஷத்துக்கு முன்ன இந்த குகைய அடைச்சிட்டாங்க. அதுதாங்க சித்தேஸ்வர மலை, அதாவது பாலமலைம்பாங்க. அப்படியே இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஊராட்சி கோட்டை மலைங்க. பார்க்கறதுக்கு தான் சின்னதா தெரியுதுங்க. பயங்கரமா இழப்புவாங்க இது. அப்படியே முருகருடைய வாகனத்தை வச்சிருக்கிறாங்க, அதாவது மயிலுங்க. பெருமாளை வணங்கிக்குங்க. அதாவது அறிவு வந்து கூர்மையாகணும்னா பெருமாளை தாங்க வணங்கணும். பெருமாளை வணங்கிங்க. ஒரு செகண்ட்ல நீங்க வந்து டக்குன்னு சிந்திச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. ஊராட்சி கோட்டை மலை இங்க நம்ம போய் ஆகணுங்க. அதாவது கேசவன் புறா கூட அங்கே போய் வெடி எடுத்து போட்டிருப்பாரு. ஓம் சிவாய் நமக, ஓம் சிவாய் நமக, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்ட்ரோவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, தமிழின் அனைத்தும் உண்மையே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியகிரி மலைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. மக்கள்ஸ் எப்படி பயங்கரமாக இருக்காருங்களா முருகர். மக்கள்ஸ் இது தாங்க சூரியகிரி மலையோட என்ட்ரன்ஸுங்க, அதாவது நுழைவாயில். இதுக்கு பின்னாடி தாங்க சூரியகிரி மலை இருக்குது. மக்கள்ஸ் சூரியகிரி மலைக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க என்ட்ரன்ஸு. அப்படியே ஆப்போசிட்டில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுங்க. மக்கள்ஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வெப்படை திருச்செங்கோடுங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வெளியே இந்த சைடு போனீங்கன்னா குமாரபாளையம் பவானிங்க. இந்த ரெண்டு ஊருக்குமே கல்லாங்காட்டு வலசு வெளியே தாங்க. கல்லாங்காட்டு வலசு சூரியகிரி மலை அருள்மிகு ஸ்ரீ சண்முக வேலாயுத சுவாமி மற்றும் ஸ்ரீ கரிய பெருமாள் திருக்கோயில் செல்லுமொழிங்க. மக்கள்ஸ் நம்ம அப்படியே பயணம் செஞ்சு சூரியகிரி மலைக்கு போவோங்களா? வாங்க ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். வாங்க மக்களை போவோம். மக்கள்ஸ் இங்கே பாருங்க, ஒரு பெரிய குளங்க. சூரியகிரி மலைக்கு போகிற வழியில் ஒரு குளம் ஒன்று இருக்குங்க. நம்ம அன்னைக்கு நாங்கள் வர்றப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பறவைகள் எல்லாம் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. குளத்துல தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோக்கு இல்லைங்க. சரி மக்கள்ஸ், அப்படியே பயணம் செஞ்சு போவோம். மக்கள்ஸ் சூரியகிரி மலைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. விசாரித்த வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புத்து இருந்துச்சுங்களாமா. அது எப்படியோ காலப்போக்கில் அழிஞ்சிருச்சுங்க. அதனால மக்களே வந்து இவங்க சூலாயுதமெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு அம்மன் சிவன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 சிறு தெய்வங்கள் வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? சூப்பர் மக்கள்ஸ். ஓகேங்க, இவரே அப்படியே வழிபட்டுக்குங்க. ஓம் மாரியம்மனை திருவடிகள் போற்றி போற்றி, ஓம் சிவாய் நமக. மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூரியகிரி மலைக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம முதல்ல போய் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? வாங்க மக்களை போய் விநாயகரை வணங்குவோம். விநாயகரின் திருவடிகள் போற்றி போற்றி. மக்கள்ஸ் விநாயகரை நல்லா வணங்கிக்குங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் உகந்தவர் விநாயகருங்க. மக்கள் வணங்கிட்டீங்களா? ஓகே மகளே. மக்கள்ஸ் மலையேற ஆரம்பிக்கலாங்களா? செப்பல் வந்து இங்கே விட்டுட்டு தாங்க மலையேற ஆரம்பிக்கணும். வாங்க சேர் போட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சிருவோம். மலையேற ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலையை விடவும் திருச்செங்கோட்டு மலையை விட சின்னது தாங்க. அதாவது பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய கபிலர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட அளவு தாங்க இருக்குது. அந்த மலையும் இந்த மலையும் சேமுங்க. பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய கபிலர் மலையுமே நம்ம கல்லாங்காட்டு வலசில் இருக்கக்கூடிய சூரியகிரி மலையும் ஒரே மாதிரி தாங்க, ஒரே அளவு தான். படிக்கட்டுக்கு இது எல்லாமே. சரி மகளே, படிக்கட்டு நம்ம கம்மி தாங்க, ஒரு 50குள்ள தான் இருக்கும். மக்கள்ஸ் ஆஞ்சநேயருங்க வணங்கிக்குங்க. அதாவது துணிச்சலாக இருக்கணும், வீரமாக இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வணங்கிக்குங்க. ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். வணங்கிட்டீங்களா மக்களே? வணங்கிங்க. மக்கள்ஸ் இதெல்லாம் குகைங்களாமா. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300 வருஷத்துக்கு முன்னே இந்த குகையை அடைச்சிட்டாங்க. இந்த குகைக்குள்ளே போனோம்னா வேறு ஏதோ ஒரு வழியாக போய் இன்னொரு மலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அடைச்சிட்டாங்களாமா. இது ஒரு சின்ன குகைங்க. இது வழியே போகலாம் வேறு மலைக்கு. அது எங்கேருந்த மலை என்னன்னு தெரியலிங்க. இது எல்லாமே அடைச்சி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஒரு டைம் ஒரு பாட்டி வரப்போ சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்த குகை இருந்துச்சுங்களா, அடைச்சிட்டாங்களா? பாருங்க மக்களை, எப்படி அப்படியே செங்குத்தா ஏறப்பலைங்க சூரியகிரி மலை. மக்கள்ஸ் இந்த சூரியகிரி மலையில் பார்த்தீங்கன்னா
முருகருங்க, விநாயகர், பெருமாள், ஆஞ்சநேயர், சிவன், ஐயப்பசாமிங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த சூரியகிரி மலையில் வந்து குடிக்கொண்டு இருக்கிறாங்க. போனால் நீங்கள் எல்லாத்தையும் நம்ம வணங்குவோம். வாங்க மக்களை, ஒவ்வொரு கடவுளாக நம்ம வணங்கிட்டு ஆன்மீக பயணத்தை ஆரம்பிப்போம். மக்கள்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்குங்களா? வியூ பாயிண்ட்லாம் பாருங்க, பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குங்க. எல்லா மலையும் என்னென்னு ஒவ்வொன்றா போய் பார்த்துடலாங்களா? இது மக்களை பேக் கேமராவில் வரேன். மக்கள்ஸ், அங்கே ஒரு நீளமாக ஒரு மலை பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க சித்தேஸ்வர மலை, அதாவது பாலமலையுமாங்க. அப்படியே இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், ஊராட்சி கோட்டை மலைங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மலை என்னென்னு தெரியலிங்க. அப்படி இப்படி பயணம் செஞ்சு வந்தோம்னா, அப்படியே பயணம் செஞ்சு இந்த சைடு வந்தோம்னா சங்ககிரியில் இருக்கக்கூடிய மலைங்க. அப்படி இப்படி இந்த சைடு வந்தோம்னா வைங்களேன், திருச்செங்கோட்டு மலைங்க. தெரியுதுங்களா? அதான் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும், ஓரளவுக்கு தான் தெரியும். சரி மக்களே, வாங்க அப்படி போவோம். பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. வேற லெவலில் வியூ பாயிண்ட்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. மக்கள்ஸ், மலைக்கு மேலே வந்தாச்சுங்க. இன்னொரு 20 ஸ்டெப்பு தான் இருக்கு. அதாவது 20 படிக்கிட்டு தாங்க இருக்கு. கிட்ட வந்துட்டோம். வாங்க மக்களை, போய் முருகரை வணங்குவோம், எல்லா இறைவனையும் வணங்குவோம். மக்கள்ஸ், மலையை ஏற முடியலைங்க. பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுதுங்க. பயங்கரமாக இழப்புவாங்க இது. சரி மக்கள்ஸ், ஃபைனலாக ரீச் ஆயாச்சுங்க. சூரியகிரி மலை, அருள்மிகு செல்வ கணபதி, அருள்மிகு சண்முக வேலாயுத சுவாமி ஆலயங்க. சூரியகிரி மலை வந்தாச்சுங்க. மக்கள்ஸ் பாருங்க, பங்கமா சூலாயத்தோட இருக்கிறாப்பிள்ளைங்க முருகர். சூப்பரா இருக்குதுங்களா? வேற லெவலில் இருக்குதுங்க. சரி மக்களே, ஃபர்ஸ்ட் போய் நம்ம விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகர், அதுக்கப்புறம் சிவன், எல்லா கடவுளையும் வணங்கலாம். வாங்க போய் விநாயகரை வணங்குவோம். மக்கள்ஸ், விநாயகரை வணங்கிக்குங்க. அதாவது அறிவிக்கும் புத்திக்கும் அதிபதியான விநாயகருங்க, வணங்கிக்குங்க. நல்லதே நடக்குங்க. வணங்கிட்டீங்களா மக்களே? ஓகேங்க. மக்கள்ஸ், சூரியகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகருங்க. இங்கே பாருங்க, அப்படியே ராஜ அலங்காரத்தோடு இருக்கிறாப்புல. வணக்கங்க மக்களே. ஓம் முருகா ஓம் சரவணஜோதியே நமோ நம. ஓம் சரவணஜோதியே நமோ நம. ஓம் முருகா ஓம் சரவணஜோதியே நமோ நம. மக்கள்ஸ், வணங்கிட்டீங்களா? ஓகே மக்கள்ஸ், நல்லா முருகர் வணங்கிங்க, நல்லதே இருக்கும். மக்கள்ஸ், அப்படியே முருகருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே முருகருடைய வாகனத்தை வச்சுருக்கிறாங்க. அதாவது மயிலுங்க. அவரே அப்படியே வணங்கிக்கிங்க, நல்லதே நடக்கும். ஓகே மக்கள்ஸ், வணங்கிக்கிட்டீங்களா? ஓகேங்க மக்கள்ஸ், நம்ம அடுத்தது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமா கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. ஐயா வணங்கிக்கலாங்களா? வாங்க மக்களே, பெருமா கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவோம். மக்கள்ஸ், பெருமாளை வணங்கிக்கிங்க. அதாவது அறிவு வந்து கூர்மையாகணும்னா பெருமாளை தாங்க வணங்கணும். பெருமாளை வணங்கிக்கிங்க. ஒரு செகண்டில் நீங்கள் வந்து டக்குன்னு சிந்திச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. பெருமாளின் திருவடிகள் போற்றி போற்றி, பெருமாளின் திருவடிகள் போற்றி போற்றி, பெருமாளின் திருவடிகள் போற்றி போற்றி. வணங்கிட்டீங்களா மக்களே? சூப்பராக வணங்கிட்டீங்களா? ஓகேங்க, வணங்கிங்க. சூப்பருங்க. ஓகே மக்களே. மக்கள்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயருங்க. உங்களுக்கு வீரம் இல்லையா, துணிச்சல் இல்லையா, வீரத்தோடு இருக்கணுமா, ஆஞ்சநேயரை வணங்குங்க. பாருங்க மக்களே, அப்படியே நீ வீரத்தோடு இருக்கிறாப்பிள்ளைங்க. ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம். மக்கள்ஸ், வணங்கிட்டீங்களா? ஓகேங்க. மக்கள்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரங்க. நீங்கள் வந்து பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு 3 சுற்று சுற்றணுங்க. கொடிமரத்தை 3 சுற்று சுற்றணும். பெருமாளின் திருவடிகள் போற்றி போற்றி, ஆஞ்சநேயரின் திருவடிகள் போற்றி போற்றி, ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம். இந்த மாதிரி நீங்கள் 3 சுற்று சுற்றிக்கணுங்க. இது ஊராட்சி கோட்டை மலைங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்ககிரி மலைங்க. அப்படி இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செங்கோட்டு மலைங்க. இங்கிருந்து அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை ரசிக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஊராட்சி கோட்டை மலையை மட்டும் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு பாருங்க. எப்படி பயங்கரமாக தெரியுதுங்களா? இதுதாங்க மக்கள்ஸ் ஊராட்சி கோட்டை மலை. இங்கே நம்ம போயே ஆகணுங்க. அதாவது கேசவன் புறவை கூட அங்கே போய் வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு. சூப்பராக இருக்குங்களா? சரிங்க மக்கள்ஸ், அடுத்தது வந்து நம்ம சிவனையும் ஐயப்பசாமியும் வணங்குறதுக்கு போயிட்டு இருக்கிறேங்க. வாங்க மக்களே போவோம். வேற லெவல் இருக்குங்க. காட்டு பகுதி இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு பேக் கேமராவில் போய் கட்டினா தான் நல்லாயிருக்கும்.
சூப்பராக இருக்குங்க சிவன் கோயில். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயப்ப சாமிங்க. 2 கடவுள் மேலே இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேர்த்து வழி கொடுக்கும். மக்கள்ஸ் இங்கே பாருங்கெல்லாம் பெரிய பெரிய மரம். வெறும் மரம் தாங்க இந்த சைடு அதிகம். நிறைய மரம் இருக்குங்களா? ஓகேங்க மக்கள்ஸ் இங்கே பாருங்க சூலாயுதத்தோட அப்படி நம்ம அப்பா சிவன் இருக்கிறாப்பிள்ளைங்க. வணக்கிங்க. ஓம் சிவாய் நமக, ஓம் சிவாய் நமக, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நல்லா வணக்கிங்க மக்களே, நல்லதே நடக்கும். நல்லா வணக்கிங்க. ஓம் சிவாய் நமக, ஓம் நமச்சிவாயா, ஓம் சிவாய் நமக. வணங்கிட்டீங்களா மக்களே? ஓகேங்க மக்கள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி வணங்குறதுக்காக போயிட்டுருக்குறேங்க. வாங்க மக்களை போய் ஐயப்ப சாமி வணங்குவோம். மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஐயப்பனை நல்லா வணங்கிக்கிங்க. அதாவது மன தூய்மை, சிந்தனை தூய்மை எல்லாம் கிடைக்குங்க. நல்லா வணங்கிங்க மக்களே. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. வணங்கிட்டீங்களா மக்கள்ஸ்? ஓகேங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், அதாவது மக்கள் எல்லாம் வந்து மேலே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆடு மாடெல்லாம் மேயுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சவுக்காயுதம், பேப்பரு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆடு மாடோட வாயில் சிக்கி இங்கே பாவம். ஆமாங்க, இந்த மாதிரி போடாமல் ஏதோ ஒரு குப்பை தொட்டி கீது வச்சாங்கன்னா அது கூட அந்த சூடபத்தி வாங்கிட்டு எடுத்து போட்டுருவாங்க. மற்ற குப்பை இது எல்லாம் என்னென்னமோ கிடக்குது. ஆடு மாட்டு வாயில் சிக்கிங்க பாவம், வாயில் அடிச்சுவேன். மக்கள்ஸ் இந்த சூரியகிரி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் வந்துட்டுங்க. சரி இது வீடியோவை எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறக்காக தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எப்படி பாறையெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய பாறை சூப்பராக இருக்குங்க. மன அமைதி நல்லா கிடைக்கும். மனசு வந்து அமைதியாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். அதாவது மன அழுத்தத்தோட நம்ம ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கிறோம்னா இந்த மாதிரி மலை கோயிலுக்கு மேலே வந்து தியானம் செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருக்கீங்களா? எப்படி வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள். இங்கேருந்து நம்ம அப்படியே வியூ பாயிண்ட்டை ரசிப்போம். பாரு மக்களே, இந்த மலைக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னாலும் வெறும் மரம், அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. இங்கெல்லாம் எல்லாம் மரம் தாங்க, சுற்றி மரம், அதுக்கப்புறம் பாறை. எல்லாம் கண்ணு கட்டு தூரம் வெறும் எல்லாம் தென்னை மரமாகவே இருக்குங்க. நிறைய பெரிய பெரிய பில்டிங்கு, ஸ்கூல், காலேஜு, அதுக்கப்புறம் மலை. இதை பாருங்க, இங்கே ஒரு ஊராட்சிப்பட்டு மலை. எங்கே பார்த்தாலும் ஊராட்சிப்பட்டு மலையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி சித்தேஸ்வர மலைங்க, அதுக்கப்புறம் சங்ககிரி மலை. அந்த சைடு வந்தால் அப்படி இந்த சைடு மரமெல்லாம் மறைச்சிக்கிச்சுங்க. அந்த சைடு தான் வந்து திருச்செங்கோட்டு மலை இருக்குங்க. எப்படி மக்கள்ஸ், சூப்பராக இருக்குங்களா வியூ பாயிண்ட்டு? வாவ், அவ்வளோதாங்க மக்கள்ஸ், பார்த்துட்டிங்களா? சரி மக்கள்ஸ், அப்படியே கீழே போகலாங்களா? ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. Fifteen minutes later. மக்கள்ஸ் வேற லெவலுங்க. ஒரு 5 நிமிஷம் தியானம் செஞ்சுங்க, அப்படியே வேற லெவலில் மனசு அப்படியே மென்மையாக இருக்குதுங்க, அமைதியாக இருக்குது. இதுக்கு முன்ன நான் பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. வேற லெவல் இருக்குங்க. அப்படியே தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே அடிக்கக்கூடிய அந்த காற்று அப்படியே ஜில்லுன்னு மேலே படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு மென்மையாயிருது. அதுக்கப்புறம் எந்த ஒரு இது இல்லாமல் காற்றை மட்டுமே நம்ம வந்து அப்படியே உணரணும். அதாவது சிந்தனையில் வந்து காற்று வந்து மேலே படுது அப்படின்னா அந்த காற்றை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும் தியானத்தில். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சுற்றி நடக்கக்கூடிய அந்த ஒலிகள், அதாவது லாரி வந்து பேம்புன்னு அடிச்சுட்டு போகுது, அதை கொஞ்சம் நேரம் அப்படியே காதில் கேட்கணுங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், அந்த குருவி கத்துறது, மயில் கத்துறது, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் தியானத்தில் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வந்து கேட்கணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து வெறுமனமாக இருக்கணும், எதையுமே நினைக்க கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக நினைக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தியானம் செய்ய செய்ய ஒரு மாதம் 2 மாதத்தில் அது கைகூடிருங்க மனசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்தில் நீங்கள் எதையுமே நினைக்காம வெறுமனமாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுள் சிவன் எடுத்துக்கங்க. ஓம் சிவாய நமகன்ட்டு அந்த சிவனுடைய நாமத்தை மட்டுமே தியானத்தில் உச்சரிச்சுட்டு நீங்கள் இருக்க அப்படியே சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஓம் சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாய. தியானம் செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க மக்களே. எடுத்தோடனே கை கூடாதுங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த சவுண்டு மட்டுமே கேளுங்க. ஹார்ன் அடிக்குதா அதை கேளுங்க, ஒரு குருவி கத்துறது கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே உடம்புல வந்து காற்று படுதா அதை அப்படியே சுவாசிங்க. அப்போ காற்று சூப்பராக மேலே படுது, மனசு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைங்க. ஓகேங்களா? தியானம் சூப்பராக இருந்துச்சுங்க மக்களே. ஓம் சிவாய நமக்கு, ஓம் நமச்சிவாயா. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. மக்கள்ஸ் எல்லா கடவுளையும் வணங்கியாச்சுங்க. முருகன், விநாயகர், சிவன் எல்லாத்தையும் வணங்கியாச்சுங்க. அதுதான் ஃபைனலாக வந்து நான் வந்து திண்ணீரிட்டாச்சுங்க. இதோட நம்ம பயணம், ஆன்மீக பயணம் நிறைவுபடுதுங்க. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. மக்கள்ஸ் நம்ம சூரியகிரி மலைக்கு வந்து எந்தெந்த நாள் விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீர்த்திகை, சஷ்டி, அப்புறம் பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமைங்க, அமாவாசை. இந்த நாளெல்லாம் வந்து நம்ம சூரியகிரி மலையில் வந்து பூஜை ஆகுங்க. ஐயர் வந்து பூஜை பண்ணுவார். நீங்கள் அந்த அன்னைக்கு வந்தீங்கன்னா சூரியகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகர், சிவன், அனைத்து கடவுளையும் நீங்கள் வழிபட்டுக்கலாங்க. ஓகேங்களா? ஓகே. செவ்வாய்க்கிழமை உகந்த நாளுங்க, அன்னதானம் நடக்கும். அவ்வளோதான் மக்கள்ஸ். சிவன், முருகர், விநாயகர், ஆஞ்சநேயர், பெருமாள் எல்லாத்தையும் வணங்கியாச்சுங்க. இந்த மலை விட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. முருகரை கும்பிட்டு, விநாயகரை கும்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தியானம் செஞ்சது, சுற்றி பார்த்தது, அவுட்டில் இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயில் விட்டு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, இப்போ அடுத்தடுத்த அப்படி நிகழ்வுக்கு போய் தானே ஆகணும். அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போயிடணும்ல, என்ன பண்ணுறதுங்க. இது மறுபடியும் இந்த ஊருக்கு வரப்போ நான் வந்து அத்தை வீட்டுக்கு வந்துருக்குறேங்க. நம்ம ஊர் வந்து பரமத்தி வேலூர். இது வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம், பவானி சைடுங்க இந்த கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்லாங்காட்டு வலசில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. கல்லாங்காட்டு வலசில் இருக்கக்கூடிய சூரியகிரி மலை. ஓகேங்களா? சரி மக்களே, கீழே போய் சந்திக்கலாம். மக்கள்ஸ், நம்மளுடைய ஆன்மீக பயணம் இனிதே நிறைவு பெற்றுச்சுங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மக்கள் 7 யூடியூப் சேனல். சைனிங் ஆஃப் உதயா. பாய்ங்க. ஓம் முருகா, ஓம் நமச்சிவாயா. எல்லாம் முருகன்.